ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மோமோஸ் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வெஜ் மோமோஸ் தான் செய்ய போகிறோம். இந்த மோமோஸை பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த மோமோஸ் செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு மாவு பிணைய வேண்டியது இருக்குது. அதுக்கு ஒரு கடாயில் 2 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கோம். மைதா மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாவை ஒரு டைம் இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சி எடுத்தாச்சு. இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பிணைஞ்சி எடுத்தாவே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இதை 1 ஹவர் போல் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம மோமோஸ்குள்ளே சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். அதில் 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய், கூடவே 3 தக்காளி, இது 3ஐயும் சேர்த்துட்டு இது நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதாவது நல்லா வெந்துருச்சுன்னா தக்காளியோட தோல் எல்லாமே அதுவே ரிமூவ் ஆகி வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்தால் போதும். பாருங்கள், கையில் எடுத்தாவே இந்த அளவுக்கு ரிமூவ் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்ச பிறகு இந்த தக்காளிக்கு மேலே உள்ள ஸ்கின் எல்லாத்தையுமே இது போல் கையில் எடுத்திங்கனாவே ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். இப்போது எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு. நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம சாஸ் செய்யறதுக்காக பேனை சூடுபடுத்திக்கலாம். பேன் நல்லா சூடான உடனே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடான உடனே அதில் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது 3மே எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருந்த தக்காளி மிளகாய் விழுதை சேர்த்துக்கலாம். இது போல் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். அதாவது இந்த தக்காளி மிளகாய் விழுதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி மிளகாவை அரைக்கும் பொழுது நம்ம உப்பு எதுவும் சேர்க்கலை. அதனால் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சாஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம மோமோஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம வெஜ் மோமோஸ் தான் செய்ய போகிறோம். அதனால் அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃப்பிங் எல்லாமே ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனை சூடுபடுத்திக்கலாம். பேன் நல்லா சூடான உடனே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடாகி வந்த உடனே ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவு துருவி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக துருவி எடுத்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் இருக்கும். உங்களோட காரத்துக்கு எந்த அளவு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எண்ணெயிலேயே நல்லா இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதே போல் கேரட்டை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவு முட்டைக்கோஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் வேறு வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கூடவே 3 டீஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அதாவது இந்த ஸ்டஃப்பிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கணும், கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட ஸ்டஃப்பிங் எல்லாமே ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம மோமோஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், மாவு எல்லாமே 1 ஹவர் போல் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு டைம் இது போல் நல்லா பிணைஞ்சிக்கோங்க.
மாவை நல்லா பிணைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா அதிலிருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய சைஸில் உருட்ட வேண்டாம். அப்புறம் மோமோஸ் எல்லாமே ரொம்ப திக்காக இருக்கும். தின்னாக இருந்தால் தான் சீக்கிரமாக நல்லா வெந்து வரும். அதனால் ரொம்ப சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க. இது போல் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்தாச்சு. அதுலேருந்து ஒரு பீஸை எடுத்து இது போல் நல்லா தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாவும் தேய்க்க வேண்டாம், ரொம்ப மொத்தமாகவும் தேய்க்க வேண்டாம், மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ இதில் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் எல்லாம் வச்சதுக்கப்புறமா இது போல் ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா மடித்து ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட மோமோஸோட டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே போல் இன்னொரு டிசைனும் பண்ணலாம். இதுவும் அதே மாதிரி தான். இது எல்லா பக்கமும் இதே போல் செய்யணும். இந்த டிசைன் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு 2 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட மோமோஸ் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சிட்டோம். நம்ம இன்றைக்கி மோமோஸை வந்து இட்லி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு மேலே ஒரு ஸ்டீமர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது போல் அதில் ஆயில் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஸ்டீமர் இல்லைனாலும் பரவாயில்லை, இட்லி தட்டை கூட வச்சுக்கலாம். நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்கிற மோமோஸ் எல்லாத்தையும் இதில் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தை மூடி வச்சுட்டு இதை 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மோமோஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. பாருங்கள், நம்மளோட வெஜ் மோமோஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக ரெடியாகி வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.